எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறாங்க பாருங்கள். ஹோட்டலில் தான் முடியும் வேலை முடியும் அப்படி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. தெருவிலலாம் கடை போட்டாங்கன்னா கடை எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கடை இருந்துச்சானே தெரியாது அந்தளவுக்கு. ஓல்டு பில்டிங் நேஷனல் மானுமெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பிச்சாமயம் கடை தான். இது ஒரு ஹோட்டலு. பாருங்க மக்கள் எவ்வளோ நடந்துக்கிறாங்கன்னு. இப்போ வந்து மணி ஒரு 2 மணி மதியம். இந்த கடையில் என்னன்னு தெரியல, எவ்வளோ கூட்டமாக இருக்குது. உள்ளே ஒரு மசூதி இருக்குது போல இருக்குது, பள்ளிவாசல். அந்த ஏரியா பக்கம்ல போய்கிட்டு இருக்கோம். இது பாருங்க, இதுதான் சொன்னது, இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி பெயிண்டிங்லாம், அந்த மாதிரி வால் பெயிண்டிங்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். மசாஜ் கடை போல இருக்கு. மண்ணுக்கு நடுவில் ஒரு பெரிய கொடூரமான மண்டபம் வச்சுருக்கோம். ஹலோவன் என்னதுதான் made to be felt not followed. இதுவுமே வந்து பர்ஃப்யூம் கடை மாதிரி தான் போல இருக்கு. இது ஒரு பள்ளிவாசல், மஸ்ஜித் போட்டிருக்காங்க. மஸ்ஜித் லுவாங் கோச்சா இஷ்ஹாக். சைனா டவுனுக்குள்ள ஒரு மசூதி. பாருங்க, விசிட்டேஷன் எட்டிகேட். யார் வேணாலும் உள்ளே வரலாம், ஆனால் அதை டெக்கோரமாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்கும் இடம். யூஸ்வலாக மசூதி பார்த்திங்கன்னா நம்ம மேலே அந்த வக்கும் வடிவத்தில் வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைனா டவுனுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மசூதியை பார்த்ததில்லை. எல்லாம் ஒரே கடைகளில் பண்ணுறாங்க. கண்ணாடி கடை போல இருக்கு. அந்த கோயிலுக்கானதை இருந்திருக்காங்க. இந்த மசூதி போட்டிருக்காது. இங்கே ஒரு கூட்டம் நிற்கிது. என்னையா பண்ணுறாங்க இது பாருங்க. இது மாதிரி ஏதோ போட்டு கொடுப்பாங்க இவ்வளோ. காஃபியும் மேலே வந்து அந்த மாதிரி ஈட்டபிள்ஸ் வச்சு கொடுப்பாங்க போல இருக்குது. நம்ம வச்சுருக்காங்க பாருங்கள். மேலே ஒரு கடி, உள்ள ஒரு குடி அப்படின்ற மாதிரி. இது மாதிரி தான் கொஞ்சம் வர நல்லா க்யூ மக்கள் அதை வாங்குறதுக்கு. அது ஒரு கடி கடிச்சிட்டு ஒரு குடி ஒரு சிப்பு எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்கள் இந்த கடைக்கு. ஆசிஸ் காஃபி பீன். இதுவுமே வந்து மக்கள் எல்லோரும் அதை வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் பாருங்கள், காஃப் அண்ட் பன்.
டிஹெச்எல் கடை. ரெயின் கோட் 25 பாட்டு, 25 பாட்டுக்கு ரெயின் கோட் கொடுக்குறாங்க. இதுவுமே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இது. விளையாட்டு ஜாமான்கள் கடை. ஸ்விஃப்ட் கார்லாம் நிற்கிது பாருங்க. இதுக்குள்ளே பற்றி வந்தால் இந்த பொம்மை கடை இருந்துச்சு. இதுக்குள்ளே பாருங்கள் ஒரு குட்டி தெரு, அதுக்குள்ளே ஒரு கடைகள். ரிசார்ட்டில் வரதுக்காங்க இதுக்குள்ளேயுமே தெருக்குள்ள கடைகள் தான். பக்கமே விளையாட்டு ஜாமான் கடைகள், பிளாஸ்டிக் பொருட்கள். வெரி குட் ஸ்லீப் லைக் கேட்ஸ். எல்லாமே நைட்டில் லைட் எரியும் போல இருக்கு. எல்லாத்துக்கும் கரண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பிளாஸ்டிக் சாமாங்க. ப்ளே ஆர்ட் ஹவுஸ் பார்ட் 2 அப்படி போட்டிருக்காங்க. நேரத்துக்கு நம்மளோட 3வது பார்ட் ஆரம்பிச்சிருக்கோம். பார்ட் 2 நல்லா குழு குழுன்னு ஏசியெல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக இருக்குது. பர்ஃப்யூம்லாம் வச்சுருக்காங்க போல இருக்கு. அதெல்லாம் ஃபுல்லாக ஆர்ட் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தொடாமல் பார்க்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேறு உள்ளே இருக்குது போல. இது மணக்குதுங்க இந்த கல். இந்த கல் வந்து மணக்கு மீன் ஸ்மைல் சென்ட் லெட் ஸ்மெல் இட். மணக்குதுங்க. கிட்ட போய் மோந்து பார்த்தா இந்த கல் அவங்க ஏன் டச் பண்ணக்கூடாது. இது ஏதோ ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க. acrylic canvas.
ஃபுல்லுமே மணக்குது. எப்படி இது மணக்க வச்சாங்க அதில் ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்களா? அதாவது எக்ஸிபிஷன் இன்ஃபர்மேஷன் அதாவது வச்சுருக்காங்க. நமக்கு பெயிண்ட்டுன்னு தான் தெரியும், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. பாருங்கள், இதுக்கு பேர் சன்செட்டா. இந்த வீடியோ பாருங்கள், நம்ம இப்போ ஊர் பக்கங்களில் இருக்கிற மச்சு வீடு மாதிரி மேலே மரத்துலேயே சேனல் மாதிரி போட்டு மேலே ஃபுல்லாக ஃப்ளோரிங் மரத்தில் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம். அமைதியாக இதெல்லாம் மணக்குது. அதுதான் சூப்பர். கல்லுங்கள்லாம் சூப்பராக. நல்ல அருமையான இடம். ப்ளே ஆர்ட் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. 25 அக்டோபர்லேருந்து 23 நவம்பர் வரைக்கும் நாங்கள் நடக்குது போல இருக்குது. ஸோ நம்ம லக்கி நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஒரு எக்ஸிபிஷனு. ஆனால் ஒன்றுமே புரியலை. நமக்கு அதை பற்றி தெரியாது. அதனால் வந்த ரூட்லேயே போக ஆரம்பிச்சேன். இப்படி போனோம் நம்ம. ஐஸ்கிரீம் கடை. நம்மளோட 3வது பார்ட்டில் ஓடிக்கிட்டு இருப்போம். ஆல்ரெடி 2 பார்ட்டு நம்மளோட வீடியோஸ் போயிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். நம்மளோட சேனலில் வந்து அருமையான அற்புதமான வீடியோக்கெல்லாம் நிறையா போட்டுட்ருக்கோம். பேங்காக் பற்றி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஹாப்பி டு சிட் ஹியர். சிலையெல்லாம் வச்சு, செடியெல்லாம் வச்சு, சிட் இன் சாய். சாய்னா தெருன்னு அர்த்தம். விண்டேஜ் செகண்ட் ஹேண்ட் ஸ்டோர். நல்லா இருக்கு இந்த இடம். பாருங்க, நிறைய சேர் போட்டிருக்காங்க, செடிகள்லாம் வச்சு. நைட்டில் லைட்டிங்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இல்லை, நைட்டில் வந்து வீடியோ எடுத்துக்க போடுறேன். ஆனால் கண்ணாடியில் வச்சுக்கிறாங்க முகம் பார்த்து. குட் காஃபி 9 to 6. சாட்டர்டே வந்து 6 PM வரைக்கும் இருக்கும் போல. சாட்டர்டே சண்டேனா மக்களுக்கெல்லாம் ஒரு குஷி. ரீயூன் ரோம். இதுவுமே வந்து பர்ஃப்யூம் கடை தான் போல இருக்குது. செண்டுகள். இப்போ ஒரு இடத்துக்கு போக போகிறோம். என்னென்னலாம் இங்கே இருக்குன்னு. கேலரி, ஒர்க்கிங் ஸ்பேஸ், ரிவர் வியூ பாயிண்ட்டு, கஃபே, ரெஸ்டாரண்ட்டு, விண்டேஜ் வெஸ்பா, தாய், இதெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே தான் விண்டேஜ் வெஸ்பா நான் பார்த்தது இங்கே தான் நினைக்கிறேன். அதையும் போய் பார்ப்போம். வண்டிங்கெல்லாம் ஒரு வண்டி தான் ஒரு நேரத்துக்கு. ப்ரைவேட் கார் வச்சுருவாங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மகா போ ரிவர் வியூ.
ஜூயா ரெஸ்டாரண்ட், காஃபி, டீ, ஃப்ரைரி. அழகாக வச்சுருக்காங்க. இந்த ஒரு டேபிளுமே வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சு பாருங்க. பழைய வெஸ்பா, நம்ம ஊர் ஸ்கூட்டர் இருக்குல்ல, சட்டர் ஸ்கூட்டர் மாதிரி இந்த பழைய வெஸ்பா ஸ்கூட்டர் யாக்கியோ. இந்த ஒரு டேபிளுமே ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க, ரொம்ப நீட்டாக. எல்லாம் பாருங்கள் ஒரே வீட்டிலே போட்டு. சிலைங்க எல்லாமே விற்கிறாங்க குட்டி குட்டியாக. பெரு, தாய்லாந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ். இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு போல இருக்குது. அது பார்க்கிங் ஏரியா. சலா அப்பா, நல்ல ஒரு அமைதியான இடம். அமைதியாக இருக்குது. தெரில, உள்ளே போக முடியுமா தெரில. இங்கே இருந்தே பார்க்கலாம் நம்ம. ஓப்பனில் இருக்கா தெரியாது. இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா அழகாக ஒரு மேடை போட்டிருக்காங்க. நல்லா ஃபுல்லாக பழைய வண்டிங்க நிற்கிது. பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து ஆறு அது வரைக்கும் இருக்குது. நம்ம இந்த இடம் மட்டும் ஒரு திண்டு அழகாக இந்த ஓரம் பொருளாக மக்கள் உட்கார்றதுக்கு. இந்த பக்கம் பார்க்கிங்கு. அந்த இடத்தையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ போகிறேன், எவ்வளோ அழகான பூக்கள்லாம் வச்சு இடத்தையே ஒரு அட்டகாசமாக்கி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ரோஸ்மேரி செடியெல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம இது பேசில், நம்ம ஊரில் அந்த பச்சை அது மாதிரி ஃபுல்லாக மெக்கானிக். இந்த சைடில் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஐகான் சேம்லாம் இந்த சைடில் தான் நமக்கு இருக்குது. இந்த பக்கம் போனோம்னா ஐகான் சேம் இருக்கும். ஸ்டீமர் போட்லாம் வந்து சாவோ பிரியா ரிவர் ரொம்ப அருமையான இடம். நல்லா யூஸ் பண்ணியிருக்கான். Vintage Thai. இவ்வளோ மூடி இருக்கு.
விண்டேஜ் வெஸ்பா தாய்